ஒரு காட்டுல புறாவும் காக்கையும் ஒன்று இருக்கு. ரெண்டு பேருமே நண்பர்கள். ஒரு நாள் காகம் புறாவுக்கிட்ட சொல்லுது, நான் ஒரு கூடு கட்டலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே புறாவும், பரவாயில்லையே, நல்லது, ஆமாம், நீ எங்கே கூடு கட்ட போற அப்படின்னு கேட்குது. உடனே காகம் சொல்லுது, நாம் அடிக்கடி ஒரு மின் கம்பத்தில் உட்காருவோம் இல்லையா, அங்கே தான் நான் என்னோட கூட்டை நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே புறா அதை கேட்டோடனே அதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு. நீ கூடு கட்டுறது ஏன் அங்கே கட்டுற? ஏன்னா மின் கம்பத்தில் கூடு கட்டுறதுனால மின் கசிவு ஏதோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா உன்னோட குழந்தைங்களுக்கு ஆபத்தாயிரும். அதே மாதிரி நல்லா காற்றடிச்சதுனாலும் உன்னோட கூடு கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழுந்துச்சுன்னா உன்னோட குழந்தைங்களும் இறந்துரும்ல. அதனால நீ காடுகள் இருக்கிற ஏதோ ஒரு மரத்தில் கூடு கட்டிக்கோ, அதுதான் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே இதை கேட்ட காகத்துக்கு கோபம் வந்துருச்சு. உடனே புறாவை பார்த்து, இங்கே பாரு, வாங்கிட்ட ஆலோசனை கேட்க நான் இங்கே வரல. நான் என்னோட விருப்பத்தை தான் சொல்ல வந்திருக்கேன். அதனால உன்னோட அறிவுரைகள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எங்கே கூடு கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு காகம் கோபத்தோட புறாவை பார்த்து சொல்லுது. புறாவும் அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுச்சு. காகமும் கொஞ்ச நாள் கழித்து அந்த மின் கம்பத்திலேயே கூடு கட்டிடுச்சு. அந்த காகத்துக்கும் 3 குழந்தைகள் பிறந்துச்சு. நாட்கள் போக போக அந்த காகமும் அந்த 3 குழந்தைங்களும் அந்த கூடுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு. தினமும் காகம் தன்னோட குழந்தைங்களுக்கு இறையை கொடுக்கணும்காக இறையை தேட தினமும் காலையில் ஆனால் பறந்து போயிடும். அப்படி ஒரு நாள் அந்த காகம் குழந்தைங்களுக்கு இறையை கொடுக்கணுமேக்காக காலையில் பறந்து போயிருக்கு. அந்த நாள் பார்த்திங்கன்னா அதிகமாக காற்று வீசிச்சு. அதனால் அந்த கூடு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்ததில் அந்த 3 குழந்தைங்களும் இறந்து போயிடுச்சு. அந்த காகம் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே பார்க்குது, கூடு கீழே விழுந்துருக்கு. அந்த 3 குழந்தைங்களும் இறந்துருக்கிறத பார்த்த அந்த காகம் உடனே அதுக்கு அழுகை அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே காகம் அந்த புறா கிட்ட போய், நீ சொன்னதை நான் முதலே கேட்டிருக்கணும். நான் காடுகளில் ஏதோ ஒரு மரங்களில் பாதுகாப்பாக நான் கூடு கட்டி இருக்கணும். நான் உன்னோட பேச்சு கேட்காம மின் கம்பத்தில் போய் கூடு கட்டி இப்போது என்னோட குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. நீ சொல்கிறத நான் காது கொடுத்து கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அந்த காகம் புறா கிட்ட சொல்லுது. புறாவும் காகத்தை நினச்சி வருத்தப்பட ஆரம்பிக்குது. இப்போது இந்த கதை மூலமாகவே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு நல்ல கருத்துக்களும் வரும், கெட்ட கருத்துக்களும் வரும். நாம் எல்லாத்தையுமே கேட்கணும். நல்ல கருத்தும் கேட்கணும், கெட்ட கருத்தும் கேட்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் எது நல்ல கருத்து, எது கெட்ட கருத்துன்னு. கெட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் அதை அப்படியே விட்டுறலாம். இதுவே நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எதனால் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற இந்த கருத்துக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குதா அப்படின்னு நாம் அதை பற்றி யோசிக்கணும். நம்ம எதுவுமே யோசிக்காமல் மற்றவங்க சொல்கிற எல்லா கருத்துக்களையும் நம்ம நிராகரிச்சுட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் நம்ம ஃபெயில் தான் ஆகும். அதாவது நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் நம்ம தோற்று தான் போவோம். ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிற கருத்தை நம்ம முழுமையாக கேட்க கற்றுக்கணும். அவங்க கெட்ட கருத்து சொன்னாலும் சரி, நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் சரி, மொத்தத்தில் கருத்துக்கள் சொன்னாலே நமக்கே தெரிஞ்சிடும் யார் நல்ல கருத்துக்கள் சொல்கிறா, யார் கெட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு. அதை வச்சு நாம் யோசிக்கணும். இதில் எது சரியாக வரும், எது சரியாக வராதுன்னு நீங்கள் சொந்தமாக யோசிங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களிலிருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வரும். அதனால் கருத்துக்களை சொன்னாங்கன்னா அதை கேட்க பழகுங்க, அதை நிராகரிக்காதீங்க. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாரும் அறிவுரைகள் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க. எப்பயுமே வாழ்க்கையில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மற்றவங்க கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அது முழுமையாக கேளுங்க. எது சரி எது கரெக்டுன்னு அவங்க சொல்கிற கருத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலில் வெற்றியை தீர்மானிப்பது கடவுளா மனிதனா அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருமே பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். நன்றி, வணக்கம்.